பெரியவன். விஞ்ஞான உலகம் இன்றைக்கு ஒரு நட்சத்திரத்தை பத்தி சொல்லுது. அந்த நட்சத்திரத்துக்கு பேரு பல்சர் ஸ்டார். அந்த நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நொடிக்கு 1000 தடவை சுத்துமா. 10 லட்சம் டிகிரி செல்சியஸ் அது அதிகமா இருக்கு வெப்பம். 167 மடங்கு வெப்பம் சூரியனை விட அதிகம். 200 பில்லியன் மடங்கு ஈர்ப்பு விசை அதுக்கு அதிகம் அப்படின்னு கற்பனை கெட்டாத விஷயங்களாக இந்த பல்சர் ஸ்டார் பற்றி சொல்லப்படுது. இது ஒரு இடத்துல இருக்காது, தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பல்சர் ஸ்டார் அப்படிங்கிறது படைப்புகள்லயே ரொம்ப 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 அதிசயமான ஒரு விஷயமாக பேசப்படுது. அந்த பல்சர் ஸ்டாரை பற்றி திருக்குர்ஆன்ல அத்வாரிக் அத்தியாயத்துல இறைவன் சொல்றான், வானத்தின் மீது ஆணையாக, இரவில் தோன்றக்கூடியதன் மேல் ஆணையாக. இரவில் தோன்றக்கூடியதனால் என்னவென்று நபியே உங்களுக்கு தெரியுமா? அது ஒளிரும் விண்மீன் ஆகும் என்று இதை பற்றிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. தாரிக் அப்படின்னா பொருள் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது பல பொருள் இருக்கு. அதுல ஒண்ணு நாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. நாக்கர்னா என்னன்னா, கதவை தட்டும் போது வரக்கூடிய சத்தம். இந்த பல்சர் நட்சத்திரம் துடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்ப அது வெளியிடக்கூடிய சத்தம் என்பது கதவை தட்டும் போது ஏற்படக்கூடிய சத்தம். அதனால இதுக்கு நாக்கர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த நட்சத்திரத்தை பற்றி திருக்குர்ஆன்ல அத்வாரிக் அப்படிங்கிற பெயர்லயே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பெரிய அதிசயம்! ஒவ்வொரு இடத்திலையும் இறைவன் ஒரு சத்தியம் பண்றான் அப்படின்னா அது சாதாரணமான சத்தியமாக இருக்காது. அவ்வளவு மகத்துவமானதாக, ரொம்ப ஸ்பெஷலாக, உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத பேரதிசயமாக நான் ஒன்று படைத்திருக்கிறேன். அப்ப நீ நம்புவியா? இறைவன் என்றொருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்பதை நீ நம்புவாயா? அப்படிங்கிற இணை நிகர் அற்ற தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக இறைவன் இந்த சத்தியங்களை செய்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். குர்ஆனுடைய மகத்துவம், இந்த உலகத்தினுடைய வெளிச்சம்.